இப்போ அதிமுகவுடைய நிலைமைக்கு காரணம் தாவேகா தலைவர் விஜய் தான் அப்படின்னு பேச மாட்டாங்களா? எதிர்காலத்தில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட கட்சி, கடைசியா வந்து தாவேகா வந்த பின்பாக கட்சியே வந்து இவங்க அழிக்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு வரலாற்றில் இடம்படுமா பராதா? இல்ல அதிமுகவை அழிப்பதற்கு தாவேகாவின் தலைவர் தளபதி விஜய் அவர்களோ எந்த ஆயுதமும் எடுக்கலை. என்ன கேட்டால் ஒரு சாதாரண தொண்டனுடைய மனநிலையிலிருந்து நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், அதிமுகவில் இருக்கவும் முடியாது, இயங்கவும் முடியாது. அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா எஸ்பி வேலுமணிலாம் கோச்சிட்டு போனாரு, அப்புறம் திரும்ப வந்து எங்களுக்குள்ள எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க சேர்ந்துட்டோம் அப்படி பண பரிவர்த்தனை நடந்திருக்கும் சார். 20 கோடி இருந்தாதான் சீட்டுன்னு சொன்னானே சார். வைகை செல்வன் ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர், கல்வி அமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் அம்மாவனுடைய பேரன்பை பெற்றவர், திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவர். அவர்கிட்ட வந்து அவர் அடுப்புக்கோட்டை தொகுதியை கேட்கிறாரு, 20 கோடி வச்சுட்டு கேளுங்கிறான். அவர் தேர்தலே போட்டியிடலைங்க தம்பி. அப்புறம் யாருக்கு சீட்டு கொடுத்த நீ? அப்போ 20 கோடி ரூபாய் வச்சுட்டு சீட்டு வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆச்சு? அதனால அதிமுகவில் இருக்க முடியாது. அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் என்றால் அந்த அதிமுகங்கிற கட்சி அஸ்தமனம் ஆவதை தவிர வேற வழி இல்லை. அதிமுக தொண்டர்கள் வேறொரு தலைமையை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம்.